வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நான் தங்குறதுக்கு வீடு தேடி போகிறேன். அந்த ஜெர்னியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ கரெக்டாக நான் பூனேயில் இருக்கேன். இங்கேருந்து நம்ம போகிற லொக்கேஷன் வந்து ஒரு 60-70 கிலோமீட்டர்ஸ் வரும். ஆல்மோஸ்ட் 2.5 hours. இந்த சிட்டியை நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கே ஆல்மோஸ்ட் 1 hour ஆகும். இப்போது கரெக்டாக டைம் வந்து 3:30 ஆஃப்டர்நூன் ஆகுது. இந்த டிராஃபிக் விட்டு வெளியில் போகிறதுக்கே ஒரு 1 hour ஆகும். நான் காட் செக்ஷன் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். 1 hour later. ஒரு வழியாக எப்படியோ சிட்டி டிராஃபிக்லாம் தாண்டி காட் செக்ஷன் என்ட்ரு ஆயாச்சு. இந்த கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. எங்கேருந்தாவது வந்துடுறானுங்க. இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறனால தான் பைக்கில் ஓட்டுறதுக்கே கொஞ்சம் டர் ஆகுது. என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், கிளைமேட் வந்து சிட்டிக்கும் இங்கே காட் செக்ஷனுக்கும் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்ப பெருசாக மழை வரத்துக்குள்ளே நம்ம போய் வீடை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா எதுவும் இன்டர்நெட்லலாம் எதுவும் பார்க்கல. ஜஸ்ட் ஒரு வில்லேஜ் நேம் மட்டும் மேப்பில் பார்த்தேன். அதுதான் ஐடியா. ஸோ அதுக்குள்ளே போய் எங்கேயாவது லோக்கல்ஸ்கிட்ட கேட்டு தேடலான்னு ஒரு பிளான். லெட்ஸ் ஹோப். கிராமத்துக்குள்ள என்ட்ராயிடுச்சு. இந்த கிராமத்தில் தான் கொஞ்சம் நாள் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா சாமி காட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஆப்ஷன் நம்பர் தான் போய் ரூம் சேரணும். பார்க்கவே இல்லை. இதில் போக போக லொக்கேஷனே அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஆக்சுவலாக இதுக்குள்ளே நான் இப்போ தான் நான் சொல்லிட்டு தான் அந்த வழி இருக்குது. ரொம்ப அண்டர்பன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸும் குண்டலிகா வேலியோட வியூ பாயிண்ட்டுக்கு போகிற கேவும் அந்த ரோடு தான் போல இருக்கு. அதெல்லாம் மிஸ்ட் ஆயிடுச்சு. ரோடே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதாக இருக்குது. கேமரா எதிர்ப்பு தெரியல. இதுதான் இந்த வியூ பாயிண்ட்னு நினைக்கிறேன். லெஃப்டில் இருக்கு. உள்ள போய் பார்ப்போம். வந்துட்டே இருந்தேன். அத்தனை மழை பிடிச்சிருச்சு. அந்த ஸ்டார்ட் பண்ணதே லைட்டாக ஒரு டவுட் இருந்தது. மழை பிடிச்சிருச்சு. நானும் உள்ள கிராமத்துக்குள்ள என்ட்ரு ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். अरे भाई वन ऑल किया सम मेंटल किया इधर हो गया इधर ஓகே. இங்கே கொஞ்சம் முன்னாடி ரைட் சைடில் ஒரு ஹோம் ஸ்டே இருக்குதுன்னு சொன்னாங்க. போய் பார்ப்போம். லேண்ட்மார்க் வந்து என்ட்ரன்ஸில் ஒரு ஒயிட் கலர் மஹேந்திரா கார் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த கார் தூரத்துன்னு நினைக்கிறேன். இதுதான். ஓகே, உள்ளே போய் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு என்னன்றது பேசிட்டு வரேன்.
எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் அங்கே அவர்கிட்ட ஏதோ காமிச்சு பேசிகிட்டு இருந்தேன். Your friend, not friend, not customer. I just met them. They are searching for a spaces. I said, opposite to only dinner, yeah. Staying. I don't staying like staying hotel. मला लागलं का बाळा तिथं सांगा मला ते लागले मी काय करू मला दोघं जण लागते मला एक जण लागतो मग तो माझं काम नाही मी सरांसमोर सांगितलं हा म्हणतो நான் பேசிட்டு ரூம் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன். ஓகே. 2000 years later. இப்படி ஒரு ரூம் பார்த்தாச்சு, ஒரு நல்ல பட்ஜெட்டில். அப்புறமா ப்ரைஸ்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். பைக்கை நிறுத்திட்டு, கேமரா இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. பைக்கை நிறுத்திட்டு நடந்து போயிட்டு டிப்பிக்கலி ஒரு வில்லேஜ் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி. ஃபுல்லா கோழி இருக்கு. இந்த பிளேஸ்லாம் வந்து டென்ட் போடுறதுக்கான பிளேஸ். நம்ம டென்ட்ல ஸ்டே பண்ண போறது இல்லை. இதுதான் நம்ம ஸ்டே பண்ண போற பிளேஸ். இங்கே தான் நம்ம மான்சூன் ஸ்டே பண்ண போகிறோம். ரூம் சின்ன ரூம் தான், நான் காமிக்கிறேன். போய் ரூமில் ஃபேன் இருக்கு, இங்கே ஒரு கபோர்டு இருக்கு, இங்கே ஒரு சின்ன கீழே லாக்கரோட ஒரு கபோர்டு இருக்கு. ஏசிலாம் தேவைப்படுது. இங்கே தண்ணி இருக்கு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இப்படி ஒரு வில்லேஜுக்குள்ள இப்படி ஒரு ப்ராப்பரான ஒரு செட் அவுட்டு. ஷாம்பூ, பாடி வாஷ், எக்ஸ்பென்சர், ஹேண்ட் வாஷு, கீசரு, ஷவரு, பர்ஃபெக்டாக இருக்கு. ப்ரைஸ் வந்து நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறேன். ரூம் பார்த்தீங்களா, ரூமுக்கு ப்ரைஸ் என்ன தெரியுமா? பர் டேக்கு 330 rupees வித் 3 மீல்ஸோட பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்குது, லஞ்ச் இருக்குது, டின்னரும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது ஒர்த்து. அது இந்த மாதிரி பிளேஸில்
இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 6:30 இருக்கும். இப்போ இந்த இதுல இந்த இடத்துல இது தெரியறது வந்து முல்சி டேம். இது ஃபுல்லா அண்டர்பன் ஃபாரஸ்ட். ஸோ அண்டர்பன் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகுற பாயிண்ட்டும் இங்கே தான் இருக்குது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பட் இதுக்கு பேர்லாம் தெரியல, பட் இங்கேயும் வியூ வந்து சூப்பரா இருக்கு. ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் இந்த நாளைக்கு. நெக்ஸ்ட் மந்த் குரூப் ட்ரிப் வேறு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. அவங்க வந்து ஜூலை 10 அப்படி வருவாங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் இங்கே நிறையா ஒர்க் இருக்குது. பெண்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே அவங்க கூட ஜாயின் பண்ணிப்பேன். ஸோ பார்க்கலாம். நைட்டு டின்னர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டின்னர் என்னன்றதை கீழே போகும்போது சாப்பிட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். கீழே சாப்பிட போகலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே மழை ஹெவியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணிட்டு போவோம். டின்னருக்கு வந்து பிக்கிள், பன்னீர் போட்டு செஞ்ச வெஜ் பிரியாணி, ரைத்தா, குருமா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபுட்டெலாம் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்குது. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்ஸ். அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த டேவை அப்படியே கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.